நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி பேசுறீங்க? ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது ஏன் நடந்தது? அந்த படத்தை போடுங்க சார். உன்னை தெரியும்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இந்த ஷோல என்ன இவங்க சொல்லி கொடுக்கறாங்க, ரைட் சீப்பான ஒரு லாங்குவேஜ். இந்த வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்துட்டு இப்படிப்பட்ட நபருன்னு தயவு செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வா ஏறு தலையில யாருக்கு பால் ஊத்த போறான் அவன்? போய் சாக்கடைக்குள்ள விழுறதுக்கு ஓரமா ஒதுங்கிறது பெஸ்ட். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 71 எபிசோட் 72 ஓட ரிவ்யூ தான். அவன் அப்படி பண்ணிருக்கலாம், இவன் இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரிலாம் பேச்சடியே பெருசா நீ என்னத்துல பிடிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் இதுக்கப்புறம் என்னை பார்த்து யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ரிவ்யூ பண்றன்ற பேர்ல டெய்லியும் பேசி பேசி கடத்துல இன்னைக்கு போய் பல்ல புடிட்டு வந்தது தான் மிச்சம்ன்ற மாதிரி பல்ல புடிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். அதனால இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி கத்தி கத்தி ஆக்ரோஷமாலாம் பேச முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது வேக்கப் சாங்லாம் போட்டு எல்லாரும் போயிட்டு பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த பிரச்சனையை பற்றி நம்ம நடிப்பாரக்கி அமித் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படா கதவை திறப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே போகலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அமித் அப்படிலாம் சொல்லாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்படி சொல்லலை, 106 நாள் எப்போ முடியும் வீட்டை விட்டு வெளியே போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்களாமா. ஆமா, மக்கள் 106 நாள் உங்களை உட்கார வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆல்ரெடி எவனும் ஓட்டு போடுறதுக்கு இல்லை, பிக் பாஸ் ரைட்டு ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்பலாம்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல 106 நாள் இருந்துட்டு தான் போவாங்களாமா. அப்படம் 106 நாள் முடியும் வெளில போலாம் அப்படி சொல்றாங்க. இதுல கதவு திறந்து வெளியே போறதுன்னா நான் அன்னைக்கே போயிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி வேற பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு அமித்தே சொல்லிட்டாப்லையமா, அன்னைக்கு கதவு திறக்கும் போது கூட குடுக்குடுன்னு ஓட்டினியமா அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணாம நான் வெளியே போறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அப்படி சொல்லல, அவங்க என்ன போட்டு ஒரு வழி பண்றாங்கல்ல, அதே மாதிரி நானும் அவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வில்லத்தனமான பேச்சையும் ஃபர்ஸ்ட் பேசிட வேண்டியது, அதுக்கப்புறமா உட்காந்து சமாளிக்கிறாங்களாமா. எல்லாரும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். அமித் சாண்ட்ரா கிட்ட நேற்று நடந்த இன்சிடென்ட்டை வச்சு சொல்லிட்டு இருந்தாப்ல, அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்கன்னா நான் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் போகாதீங்க, உனக்கு பேச விருப்பமே இல்லாட்டா கூட அது என்ன ஏதுங்கிறத அட்ரஸ் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்குமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாராச்சும் வேணும்னே சண்டை இழுத்தா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களா யார்ட்டையும் சண்டைக்கு போறது இல்லையாமா, மற்றவங்களாம் வா வான்னு வரைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க போய் மற்றவங்களை பத்தி இல்லாதது போலதெல்லாம் சொல்லி விட்டுருவாங்களா, ஏமா அப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் கேட்டு வந்தா அதுக்கு பேர் சண்டை வலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சண்டை வலிக்கிற இடத்துல என்ன பேசுறீங்க? இதுல வேற நம்ம நடிப்பறக்கு என்ன சொல்றாங்கன்னா, திவ்யா இந்த மாதிரி கூட்டமா கூட்டு வந்து என் மேல பாய் வாங்கன்றதுலாம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது கூட்டமா கூட்டு வந்து பாய்ஞ்சாங்களா, அப்படிலாம் கிடையாதுமா, யார் அந்த மாதிரிலாம் பாய மாட்டாங்க, அப்படியே வந்தாலும் எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமித் சொன்னாலுமே, அதுக்கு மேடம் என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் நேத்து பார்த்தனே, அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்து நான் இருந்திருந்தேன்னா நான் சொல்லியிருப்பேனே, பீரியட்ஸ்ல இருக்கிற ஒருத்தங்களை இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க, அவங்க பீரியட்ஸ்ல இருக்காங்க, விடுங்க, நீங்க அப்புறம் அட்ரஸ் இல்ல. திவ்யா சாண்ட்ரா கிட்ட உட்காருங்க, ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சாண்ட்ரா திவ்யா கிட்ட போயிட்டு, இங்க பாரு எனக்கு பீரியட்ஸா இருக்கு, எனக்கு மூடும் தெரியல, அதனால அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே திவ்யா முடியாது முடியாது இப்பதான் பேசி ஆகணும், உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிருந்தாங்கன்னா திவ்யா மேல தப்பு, சாண்ட்ரா சொல்றது தான் கரெக்ட்னு சொல்லி பேசிருக்கலாம். ஆனா திவ்யா கூப்பிடும் போது அதெல்லாம் உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு போயிட்டு அங்க எல்லாரும் கத்துனதுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு சொல்லி உடனே யோசிச்சு, எனக்கு பீரியட்ஸ் ஒருத்தி இப்படி தான் போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்களா, உங்களுக்குலாம் அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கத்தி எல்லாத்தையும் மாத்திட்டு இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எவனும் பேசலன்றத ஒரு நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுவே நான் அங்க இருந்தேன், விடுங்க, அப்ப என்ன கொலை குத்தமா பண்ண. இதுல வர கடைசியில் என்ன அப்படி பெருசா அட்ரஸ் பண்ணிட்டா, இதுக்கா என்ன பாத்ரூம் கூட போக விடாம உட்கார வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டதாங்க. அதை பார்க்கும்போது ஒரு மனுஷி போய் பேசலாம், இப்படியா ஏக்கர் கணக்கில் பேசுறது, பாத்ரூம் கூட போக விடாம உட்கார வச்சு அட்ரஸ் பண்ணாங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அட்ரஸ் பண்ணாங்க. சரி ஓகே, அப்படி என்ன பெருசா அட்ரஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிலே கேட்க தெரியல, அவங்க அட்ரஸ் பண்ணதுக்கு பதில் சொல்ல வைக்கிறதுச்சா, பாட்டிலே அட்ரஸ் பண்ணணும்னு என்ன அட்ரஸ் பண்ணாங்கன்றது நீங்க கேட்டீங்க. இதுல வர மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி கூட்டமா சண்டைக்கு வரும்போது நமக்கு சண்டை போடுறதுக்கு கூட ஒரு ஆளாச்சும் இருக்கணுமா, அப்படி இல்லாம தனியாலாம் போய் சண்டையே போட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுல இதுக்கு முன்னாடி ரம்யா இருந்தாங்களா, இப்ப ரம்யாவும் வெளியே போயிட்டா எனக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பார்வதின்னு சொல்லிட்டு ஒரு அடிமையை ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்கீங்கம்மா, எதுவா இருந்தாலும் என்ன பாரு இதெல்லாம், என்ன பாரு இப்படி பேசுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று கூப்பிட்டு பார்த்தாங்கல்ல. பார்வதி பெருசா களத்துல இறங்கலன்ற வருத்தத்தை தெரிவிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இதுல வேற நேற்று கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வா சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிட்டு பார்த்தாங்களாமா, இவங்க சண்டைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
இன்னொரு பக்கம் அமித் பார்த்தீங்க அப்படின்னா அமித்துக்கும் திவ்யாக்குமே ஆல்ரெடி ஒரு வாய்க்கா தகராறு இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த மனுஷனுமே சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாப்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறமே பிரஜன் தான் வெளியே போயிட்டான், அதே மாதிரி நீயும் வெளியே போகாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா, இது வந்து பிரஜன் போன உடனே வெளியே சொல்ல வேண்டிய வார்த்தையா இது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ கூட சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஃப்ரெண்டா இருந்தாலுமே நிறைய விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணி வைப்பேன், விஜய் சேதுபதி சார் எனக்கு அப்பவே அட்வைஸ் பண்ணார், அவங்க கேமை விளையாடுறாங்க, கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க சாண்ட்ரா, நீங்க தப்பு பண்றீங்க சாண்ட்ரா, அவங்கள நம்பாதீங்க சாண்ட்ரான்னு எவ்வளவோ சொன்னாப்ல. எனக்கு அப்போ புரியல, இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என் பேரை சொல்லிட்டு கடத்துல ஜெயிலுக்கு துணையா இருக்கிறதுக்கு தான் நான் ஓம் பேரை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா பாருங்க, அங்கதான் நான் ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போது நான் ஆடி போயிட்டு அசந்து போயிட்டேன். ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஆள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரஜன் பாத்ரூம்ல இருக்கும்போது கதவை தட்டி எனக்கு கனி கூட இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, அதனால கனி கூட சேர்ந்து என்ன அமுச்சு விட்டுறாதீங்க, நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என் பேரையும் திவ்யா பேரையும் சேர்த்து சொல்லு, நானும் திவ்யாவும் ஜெயிலுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டது இவங்க தான். கனி வந்துரும் என் கூட வரும் இல்ல, போன வாட்டி வாட்டர்மெலன் சொன்னா ஜெயிலுக்குள்ள வந்து எனக்கு பயமா இருக்காது. ஈவன் அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மரோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது கூட சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட கண்ணை காமிச்சு எங்க ரெண்டு பேர் தான் தெரியும்ல, இல்லனா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டி சொல்ல வச்சாங்க. அந்த மனுஷனும் போய் சொல்லிட்டு வந்தாப்ல. அந்த மாதிரியான விஷயங்களால நான் மொத்த பிளானையும் தெளிவா போட்டு திவ்யாவை கூட கூட்டிட்டு போனது என்னமோ சாண்ட்ரா தான். ஆனா கடைசில இப்ப பழிய மட்டும் தூக்கி திவ்யா மேல போடுறாங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல போட்டுட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்தா, ஜெயிலுக்கு நான் போகும்போது நீயும் கூட இருக்கணும் அப்படின்னு. ஒருத்தரோட நல்ல ஃப்ரெண்டா இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை போட்டு விலகி வந்துட்டாலுமே அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பத்தி பேசுறாங்கன்னா கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்து போட்ட பிளான், ஈவன் அது கூட்டா போட்ட பிளான் கூட சொல்ல முடியாது, இவங்க போட்ட ஸ்கெட்ச் தான் அது. நடிப்பறைக்கு நடிச்ச ஆக்டிங்கை நம்பி திவ்யா வந்து பரிதாபப்பட்டு சரி ஓகே நீ கனியோட போறதுக்கு பயப்படல நான் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஆனா கடைசியில் அதையே அப்படி பிளேட்டை திருப்பி போட்டு எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நடிப்பறைக்கு சொல்ற விஷயத்தெல்லாம் அமித் கூட நம்பலாம், ஆனா வெளியிருந்து மக்கள் மொத்தத்தையும் பார்த்துட்டு தானே இருக்காங்க, அதுல யார் யார் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாங்கன்னு. அதை மீறி எப்படி மக்கள் இதை நம்புவாங்கன்ற மாதிரி பேசுறாங்கன்னு சத்தியமா புரியவே இல்லை. அப்ப அமித் என்ன சொன்னார்னா, அவ தான் ட்ரிகர் பண்றனா நீ ட்ரிகர் ஆகாதன்னு சொன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிருதுல, இப்ப அவ பேசுறதுக்குலாம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களா, நான் இன்டைரக்டா பேசுறேன்ற மாதிரி சொல்றால, அதுக்கெல்லாம் அதுக்கு பதில் சொல்லணுமான்னு கேட்டதுக்கு அப்ப அமித் வந்து ஆமா நீ சொல்லி தான் ஆகணும், அவர் குற்றச்சாட்டு வைக்கிறனா அது குற்றச்சாட்டுக்கான பதில் நீ சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கடைசி வரைக்கும் அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவ வந்து அவருடைய கேமுக்காக பிரஜனை யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டாங்க. அவங்களே வந்து பிரஜனை கேமுக்கு யூஸ் பண்ணன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் குறிப்பா இவங்களுக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போன உடனே அந்த கபோர்ட திவ்யா கேட்டு தொலைச்சிட்டாங்களாமா. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் இவ பிரஜனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேம் ஆடிட்டான்றது எனக்கு அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பிரஜன் போகுமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கபோர்ட இது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்பயே போய் அங்க சேர்ந்திருக்கான்ற வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதாவது இவங்களை விட்டு விலகி போய் திவ்யா வேற யார்ட்டு பேசினாலே ஆப்பரன் டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களான்னு தெரியல. இதுல வேற நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க மாட்டேன், அது கொடுக்கலன்றதுக்காக பயந்துட்டேன் அப்படிங்கிற நினைச்சா அவர் நினைச்சிட்டு போயிடும். அவன் நினைக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது, நான் ஒரு நடிப்பு அரக்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தி அவங்களே தற்பெருமையாவும் பேசிட்டு இருக்காங்க. பயந்தோடுறேன்னா என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்படி சாண்ட்ரா ஒரு பக்கம் வழக்கம் போல திவ்யா போட்டு ஆத்தி எடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் முழுக்க பெரிய பெரிய பிரச்சனை இதெல்லாம் நடந்துச்சுன்னா, இந்த கமர்தினும் பார்வதியும் மைக்கை கழட்டி வச்சு பேசுறாங்க, அதுக்கப்புறம் மைக்கை மறைச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற 50 பேருக்கும் பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஈவன் வீக்கெண்ட் எபிசோட்ல கூட விஜய் சேதுபதி வந்து 2 பேரையும் போட்டு வருன்னு வறுத்து எடுத்துட்டாப்ல. ஆடியன்ஸ்லாம் விஜய் சேதுபதி கூட்ட ஃபயர் எல்லாம் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளவு பண்ணியுமே இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இதுல கமர்தின் கூட பரவாயில்ல, அந்த மனுஷன் மைக்கை போட்டு ஜாக்கிங் போயிட்டு இருக்காப்ல. இந்த பார்வதி வந்து மைக்கை கழட்டி வச்சு ஜாக்கிங் போறது மட்டும் இல்லாம அப்படியே பேசிக்கிட்டே வர போறாங்க. பிக் பாஸ் வந்து மைக்கை ஒழுங்கா போடுங்க, மைக்கை எடுத்து மாட்டுமா பார்வதின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருக்காப்ல. பாரு உங்க மைக்க மாட்டுங்க பேசுறியா நீ. ஆக மொத்தம் பார்வதி பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு. போன வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கொடுத்த ட்ரீட்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு இல்லையா, மைக்கை கழட்டி வச்சுட்டு சேஃபா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தாங்க. சரி ரைட், ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி தான் நல்லா இருக்குமே, திட்டு வாங்குறதே மிச்சமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மண்டையில இருந்து மைக்கை கழட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஆனால் இந்த பார்வதியை யாராலையுமே திருத்த முடியாது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். நமக்கே தெரிஞ்சிருக்க போது கூட இருந்து குடும்பம் இடத்துல பிக் பாஸுக்கு தெரியாதா, அவர் பார்த்தாப்புல சரி ரைட் இந்த வாரம் எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு பால் முட்டை டீ காஃபி எல்லாத்தையும் வந்து அமுச்சு விட்டாப்புல. அப்பயும் பாருங்க பார்வதி கேமரா முன்னாடி போயிட்டு போன வாரம் தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், வேலை ஒழுங்கா பண்ணமோ இல்லையோ, ஆனால் இந்த வாட்டி தப்பை உணர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் மைக்கை மாட்டாமையோ மைக்கை மறைச்சோ பேச மாட்டோம், எது வந்தாலும் மைக்கில் தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போது காலையிலேயே வேலையை பார்த்து வந்து எப்படி போனாலும் மனசாட்சி இல்லாமல் பேச முடியுதுட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எங்க தப்பை நாங்க உணர்ந்துட்டோம்,
மைக்கை இனிமேல் மறைக்க மாட்டோம், மைக்க போடாம இருக்க மாட்டோம். அப்புறமா பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு 11th வீக் வந்துருச்சு, இந்த வீக் வந்து நம்ம தலை டாஸ்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் போன வாட்டி தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி யாரையுமே செலக்ட் பண்ணலையா. அப்ப கேப்டன்சி டாஸ்க்ல யாரை தான் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க போறாருன்னு சொல்லி பார்த்தா போன வாட்டி இந்த கோர்ட் டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அதுல யாருடைய கேஸ் எல்லாம் ஜெயிச்சிச்சோ அவங்களுக்கு தான் இந்த வாட்டி கேப்டன்சி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி வினோத், ஆதிரை, பார்வதி, சுபிக்ஷா, அரோரா இவங்க 5 பேருடைய கேஸ் தான் வந்து ஜெயிச்சிச்சு. ஸோ இவங்க 5 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவங்க 5 பேர் இல்லாம போன வார கேப்டன் அமித் அந்த மனுஷன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது வாங்கல இல்லையா, ஸோ அவரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் இந்த வாட்டி கேப்டன்சி டாஸ்க்ல வந்து கலந்துக்க போறாங்களாமா. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்கெட்ல முன்னாடி மட்டும் ஒரு ஓட்டை இருக்கு, அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கு, அந்த போர்டுல நிறைய வீல்ஸ் இருக்கு. ஸோ அந்த போர்டில் போயிட்டு உங்க படுத்துக்கணும், பாஸ்கெட்டை கையில் பிடிச்சிக்கணும், பின்னாடி ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி அப்படியே தள்ளிட்டே போவாங்க. கீழே கிடக்கிற பால்ஸை வந்து அந்த பக்கெட்ல வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டே வரணும். எண்ட் ஆஃப் தி டாஸ்க்ல யார் வந்து அதிகமான பால்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் இந்த டாஸ்கோடைய வின்னர் மட்டும் இல்லாம இந்த வாரத்துடைய தலையுமா. யார் அதிக பந்துகளை கலெக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வின்னர், அவங்க தான் இந்த வீட்டிற்கான தலை. சோ பிக் பாஸ் வந்து நீங்களே ஒரு சப்போர்ட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்ப வினோத் வந்து கமர்தீனை செலக்ட் பண்ணா அப்பயுமே பார்வதி பாருங்க எனக்கும் கமர்தீன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. கடத்துல பிக் பாஸ் வந்து கமர்தீன் என்ன உங்களுக்கு வினோத்துக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு வேற கோச்சிக்கிறாங்களாமா. சரி ஓகே, கடைசியா பார்வதி வந்து சாண்ட்ராவா இல்லனா திவ்யாவா இவங்க 2 பேர்ல யாரை செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது மேக்ஸிமம் சாண்ட்ராவை செலக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா நம்ம எதிர்பாராத விதமா பார்வதி வந்து திவ்யாவை செலக்ட் பண்ணாங்க. மேபி அதுக்கு ஒரு காரணமா நேத்தே வந்து பீரியட்ஸ்னு சொல்றேன் அதை மீறி வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்களா, உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லையா. இப்போ பார்வதி போய் சாண்ட்ராவை செலக்ட் பண்ணி உனக்கு அறிவு இல்லையாடி, நேத்து அவ்வளவு கத்துனடி மறுபடியும் என்ன போட்டு டார்ச்சர் பண்றியாடி அப்படிங்கிற மாதிரி எதுவும் கேட்டுருவாங்க. நீ யோசிச்சு திவ்யாவை செலக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. இதுல சாண்ட்ராவை மட்டும் தான் எவனுமே செலக்ட் பண்ணல. பிக் பாஸ் நான் திவ்யாவை சூஸ் பண்றேன், எனக்கு ஓகே. அப்ப பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை யாரும் செலக்ட் பண்ணலையா, சரி அப்ப சாண்ட்ராவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பரவாயில்லையே கதவை திறந்து வெளியே அனுப்பி விட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல ஆக்டிவிட்டி ரூம்ல அனுப்பி விட போறேன், ஜட்ஜா நிக்க வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ 12 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, அதுக்கு ஜட்ஜா வந்து சாண்ட்ரா நிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பஸ்ஸர் அடிச்ச உடனே எல்லாருமே போயிட்டு பால்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் கடைசியா கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த வாட்டி நம்ம வினோத்துக்கு தான் அதிகமான பால்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வினோத் ஃபர்ஸ்ட் டைமா இந்த சீசனுடைய கேப்டன் ஆயிருக்காப்ல. எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் அந்த டாஸ்க்ல வந்து பார்வதி இல்ல அப்படின்னா அது ரொம்ப ஃபன்னா ஜாலியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத போன வாரத்துடைய கேப்டன்சி டாஸ்க்லயே நம்ம பார்த்தோம். பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபன்னான ஜாலியான டாஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லி தான் ஆடவே விட்டாப்ல. ஆனாலும் இந்த டாஸ்க்ல பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல பார்வதி மட்டும் தான் இப்பயுமே பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஒரு பால் வெளியே கடந்திருக்கு, அந்த பாலை எடுத்து போட்டு கவுண்ட் பண்ணதுக்கு இல்ல அந்த பால் உள்ளதான் கடந்துச்சு, கமருதீன் நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறியா, நீ என்ன போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கு அந்த பாலை மட்டும் சேர்த்து கவுண்ட் பண்ணா இவங்க வினோத்தியே வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டா அதுக்குமே வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் ஒரு பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல பிரச்சனை பண்றாங்க. இதுல கமருதீன் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கணும்ன்றதுக்காக வாலண்டரா பிரச்சனை பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணாத பாரு, நீ போடா, நீ வந்து எப்போதுமே வந்து டீல்ல தான் விடுவே. நீ இப்போ உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்லயே ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆதிரை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா, அவங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது ஆதிரை பேசின பேச்சு அந்த மாதிரி நான் நல்லா தாங்க விளையாடினேன், மக்களுக்கு தாங்க அறிவு இல்லை, மக்கள் என்ன தேவையில்லாம வெளியே எடுத்துட்டாங்க, அன்டிசர்விங்கான கண்டஸ்டன்ட்ஸ் எத்தனையோ பேர் உள்ள இருக்கும்போது நான் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட்ங்க, சம்பந்தமே இல்லாம எனக்கு ஓட்டு போடாம வெளியே எடுத்துட்டாங்க, எல்லாமே மக்கள் தாங்க, மக்கள் சொல்லிட்டு மக்களை கழுவி ஊத்துனாங்க. இருந்தாலும் பிக் பாஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஆதிரை பிடிச்சி வீட்டுக்குள்ள அமிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாரம்ன்றதுனால உனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 2வது வாரம் டாஸ்க்ல ஜெயிச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 3வது வாரம் வந்துருச்சு. இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிடைச்சதே மொத்தம் 2 சான்ஸ் தான். ஒன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க், கேப்டன் ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடும், அப்படி இல்லைன்னா நாமினேஷன்ல வராம தப்பிக்கிறது. இது ரெண்டுலையும் தப்பிச்சா மட்டும்தான் அடுத்த வாரம் இந்த வீட்டில் நம்மளால இருக்க முடியும். இல்லைன்னா இந்த வாரமே பொட்டியை கட்டிட்டு வெளியே போக வேண்டியதான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல இருக்கு. கேப்டன்சி டாஸ்க்ல தோத்த உடனே உட்காந்து ஒப்பார வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போன வாரத்தோட சாட்டர்டே எபிசோட் முடிஞ்ச உடனே கமருதீன் போயிட்டு பார்வதி கிட்ட இதுக்கப்புறம் நம்ம பெருசா பேசிக்க வேணாம், எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது நான் கூட வந்து கமருதீனுக்கு முன்னாடி பல தடவை இந்த மாதிரி பேசியிருக்காப்புல, ஆனா அப்பெல்லாம் திருந்தல. ஆனா இந்த வாட்டி பேசுறது பார்க்கும்போது கொஞ்சம் திருந்திட்ட மாதிரி தான் இருக்குதுன்னு நானே நம்பிட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. இப்ப பார்வதி என்னதான் பிரச்சனை பண்ணிருந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிறியா போ அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம்ல, மறுபடியும் பார்வதி கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காப்ல இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வேற பார்வதி உனக்காக நான் பல இடத்துல நின்றுருக்கேன், ஆனா நீ எனக்காக எங்கேயுமே நின்னது இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும்
மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது கமருதீன் உன்னை விட நான் பயங்கரமா உனக்காக நின்றுருக்கேன் தெரியுமா, இந்த பாலை கவுண்ட் பண்ண கூட உன்னால ஜெயிக்க முடியாது, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டாலுமே மறுபடியும் பார்வதி அதே பேசிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷனும் மறுபடியும் அதான் உங்க மணி ஆடி எங்க நாடுன்னு சொல்லிட்டேன்ல பாத்துக்கலாம் போ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காப்ல. ஒரே விஷயத்தை எத்தனை வாட்டரா நீயும் சொல்லுவேன் நாங்களும் நம்புன்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறமா வழக்கம் போல பிக் பாஸ் வந்து கேப்டன் வினோத் கிட்ட டீம் எல்லாம் பிரிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் போன வாரம் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் நடந்தாலும் அதுல ஒன் ஆஃப் த பிரச்சனையா எது பேசப்பட்டுச்சுன்னா, இந்த சீசன்ல ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் 10 வாரமா கிச்சன் டீம்லயே இல்லாம கடந்து வந்துட்டாங்கன்னா அது அரோரா மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் கழுவி ஊத்துனாங்க இல்லையா. அதனாலே வினோத் என்ன பண்ணிட்டாப்ல, இந்த வாரம் நீ கிச்சன் டீமுக்கு வந்து கழுவி ஊத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா தூக்கி கிச்சன் டீம்ல வந்து போட்டாப்ல. எல்லாத்தையும் கரெக்டா பண்ண வினோத் ஒரே ஒரு தப்பு போட்டாப்ல. அது என்னன்னா, சாண்ட்ராவையும் பார்வதியும் ஒரே டீம்ல போட்டு விட்டாப்ல. முதல்ல அதுவே ஒரு பிரச்சனை இல்லையா. இத்தனைக்கும் பிக் பாஸ் வினோத் கேப்டன் ஆன உடனே சொன்ன முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போன வாரம் இருந்த மாதிரி இந்த வாரம் வீட்டை வச்சுக்காதீங்க, இந்த வாரம் வீட்டை கொஞ்சம் கிளீனா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, டைனிங் ஏரியாவை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த டைனிங் ஏரியாவை கிளீன் பண்றது ஒரு பெரிய வேலையா, அது ஒரு பிரச்சனை. 2 பேர் சேர்ந்து எங்களால அது முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது, இதுக்கு முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டி பேசுறாங்க. அவங்களுக்கு சாதகமா இல்லாத இடத்துல இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணா நாங்களும் ஃபாலோ பண்ணணுமா, அப்படிலாம் அவசியம் இல்லையே அப்படின்னு பேசுறாங்க. கேட்டா ஹவுஸ் கிளீனிங்க்கு வெறும் 2 பேர் தான் இருக்கும், கிச்சன் டீமுக்கு தான் 5 பேர் இருக்காங்களா, அவங்க எல்லா வேலையும் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. கிச்சன் டீம்ல 5 பேர் இருந்தாலும் அவங்க தான் சமைக்கணும், வெசல் வாஷ் பண்ணணும், இதுல வேற டைனிங் ஏரியாவையும் அவங்க வந்து கிளீன் பண்ணி வேற கொடுக்கணுமாமா. 5 பேர் இருக்காங்க, யாரு கட் பண்றாங்களோ அதை எடுத்து குப்பையில போட்டுறோம். இத்தனைக்கும் பாருங்க, ஹவுஸ் கிளீனிங் 2 பேர் பண்றது கஷ்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு விக்ரமே என்ன சொல்றாப்ல, பாத்ரூம் கிளீனிங்ல எங்களுக்கு கம்மியான வேலை தான் இருக்கும், மிச்ச டைம்ல நாங்க கூட வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வாலண்டரா அவங்க வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்லைங்க, எங்களால முடிஞ்ச வேலையை தான் பார்ப்போம், மீதி எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் பிரச்சனை தான் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, முதல் வாரத்துல இருந்து 11 வாரம் வரைக்கும் வந்துச்சு. இந்த 11 வாரத்திலயும் எப்பெல்லாம் ஒருத்தன் கேப்டன் ஆகி டீம் பிரிக்கிறதுக்கு வரானோ, இல்ல ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்காக ஒரு கேப்டன் வந்து முன்னாடி நிக்கிறானோ, அப்பெல்லாம் அந்த இடத்துல ஒரு சலசலப்பு வரும், ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வைக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, பார்வதி மட்டும்தான். அது 11வது வாரம் வரைக்கும் இப்ப கூட தொடருது. 5 பேர் இருக்காங்கல்ல, அப்ப ஒரு ஆள் கட்டிங் பண்றாங்க, ஒரு ஆள் அந்த டெக்க மட்டும் க்ளீன் பண்ணலாம்ல. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் ஒருத்தன் கேப்டன் ஆயிட்டான் அப்படின்னா அந்த கேப்டனுக்கு வந்து ஒரு போட்டோ கொடுத்து தலை ரூம்ல வைக்க சொல்லுவாங்க இல்லையா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வைங்களேன், 50 பேரும் போயிட்டு போட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. நீ இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ணுவேன், நான் தான் என்கரேஜ் பண்ணுவேன், அதுக்கு சண்டை போட்டுப்பாங்க. அப்படியே கட் பண்ணி வீக்கெண்ட் எபிசோட்ல ஓபன் பண்ணோம்னு வைங்களேன், அப்படியே மாறி சண்டை போட்டுப்பாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் கழுவி ஊத்துவேன், நான் தான் ஃபர்ஸ்ட் கழுவி ஊத்துவேன். இத்தனைக்கும் வினோத்தை வந்து 2 வாரமா போட்டு அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காப்ல. இந்த வாரம் அந்த மனுஷன் கேப்டன் வேற. அப்ப அடுத்த வீக்கெண்ட் எபிசோட் எப்படி இருக்குன்றதை நீங்களே கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி. இதுல வேற வினோத் வாய வேற வச்சுட்டு சும்மா இருக்காம விஜய் சேதுபதி பத்தின பல உண்மைகளை எடுத்து புட்டு வச்சு விட்டாப்ல. அதாவது போன வாரம் முழுக்க அந்த மனுஷனை பேசவே விடல, அதை எடுத்து அவரே சொல்லி விட்டாப்ல. அதுலயும் ஒரு ஆள் இல்ல 3 பேர் கூட்டா போட்டு கழுவி ஊத்துனாங்க. யாருன்னா வினோத், எஃப்ஜே அண்ட் கமருதீன். இல்ல வினோத் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேள்வி ஒன்று கேட்ட ஒரு பதில் ஒன்று சொல்லணும்டா, அதை சொல்லவே விட மாட்டாரா. உட்காரு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க எதிர்த்து பேச முடியல, அவர் பேசினா நீ உட்காருன்றாரு. எஃப்ஜே மேல கோவம் வந்துருச்சுங்க. எஃப்ஜே நீ உட்காரு. எஃப்ஜே வந்து சாரி சொன்னா சாரி ஒண்ணு எதிர்பார்க்கலன்றாரு. அதனால சாரியை கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்ல, இதுல வந்து கமருதீன் ஒரு படி மேல போய் டிப்ஸ் கொடுக்குறாப்ல. மச்சான் எப்படி திரும்ப அவரை ஹேண்டில் பண்ணணும், நம்ம சாரி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்துடுவாங்க. டாக் பேக்ல விடுங்க அதான் சாரி சொல்லிட்டான்ல, நீங்க அடுத்த கேள்விக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்டு அவர் அடுத்த பதிலுக்கு போயிடுவாரா, அவர் இப்படிதான் டைவர்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் புரிஞ்சுக்கிட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாராம். கேளுங்கன்னு சொல்லுவாங்க பேக் டாக்ல அப்படின்னு ஒண்ணு தப்புனா ஓகே நெக்ஸ்ட் போயிட்டு சும்மாவே யாராச்சும் சோசியல் மீடியால ஒரு ட்வீட் போட்டா கூட அது வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து சொல்லக்கூடிய ஆள் தான் இவரு. இவரை பத்தியே 3 பேர் உட்கார்ந்து கழுவி ஊத்திருக்காங்க. சும்மா விட்டுருவாரா? அடுத்த வீக்கெண்ட் எபிசோட்ல முதல் வேலையா 3 பேர் நிக்க வச்சு இப்ப பேசுங்கடா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு உட்கார்ந்துற வேற என்ன பேச முடியும். ஹோஸ்ட் அவருக்கு மரியாதை குத்துதான் ஆகணும். நம்ம அண்ட் வினோத் கேப்டன் ஆகி டீம் பிரிக்கும் போது அந்த கிளீனிங் டீம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிளீனிங்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அது எப்படி எங்களை பார்த்து அப்படி சொல்லுவீங்க, அது எப்படி எங்களால கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை எல்லாம் பட்டிருந்தாங்க இல்லையா. கடைசியா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப பார்வதி போயிட்டு வினோத் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸ், அப்புறம் சூப்பர் டிலக்ஸ் வீடு, அப்புறம் கிச்சனுடைய இன்னர் அவுட்டர் இது எல்லாத்தையுமே நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிட்டாப்ல. அப்புறமா விக்ரம் கிட்ட சொல்லும்போது விக்ரம் வந்து இதை பத்தி எங்கிட்ட சொல்லவே இல்லையே, நாங்க வந்து இந்த லிவிங் ஏரியால இந்த பகுதியை மட்டும் நாங்க கிளீன் பண்ணிக்கிறோம், எப்பயுமே டிஃபால்ட்டா இதையே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொன்னாலும் அதெல்லாம் நீ டிசைட் பண்ணக்கூடாது, எது எப்ப எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் நாங்க தான் டிசைட் பண்ணுவோம், ஏன்னா நாங்க தான் அந்த டீம் அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, 2 பேர் வாலண்டரா
வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இது எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற விஷயம் தான். அதை கூட நீ எங்கெங்க எப்போ கிளீன் பண்ணணுன்றதுல நான் சொல்லுவேன். புரியுது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வினோத்தை கூட்டு போய் சொல்றாப்ல, பாருமா உனக்கு கிடைச்சது காம்ப்ளிமெண்ட். அவங்க நினைச்சா பண்ண முடியாது கூட சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்களா வாலண்டரா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் பார்வதியுடைய டோனே மாறுது. காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குது, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க தான் அதை பண்ணி ஆகணும். இங்க குப்பை சேர்ந்திருக்கா, அங்க குப்பை சேர்ந்திருக்கானா. ஆக மொத்தம் பார்வதி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசி பிரச்சனை பண்றவங்க கிட்ட மட்டும் உங்க பிரச்சனை பண்றது கிடையாது. ஆமா உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி எவனாச்சும் ஹெல்ப் பண்ண வந்தா கூட அவனையும் இழுத்து வச்சு பிரச்சனை பண்ணுவேங்கிற பேர்ல பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் என்ன சொல்றதுனே சத்தியமா தெரியல. இதே டோன்ல 1% உங்க காட்டியிருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்ப? கழுத்தை நெரிச்சிருப்ப. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது. இந்த பாட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே பார்வதி கமர்தி தான் சொல்லிட்டு போயிடலாம் போல இருக்கு. காலையில அவ்வளவு வீராப்பா பேசிட்டு போயிட்டு மறுபடியும் கமர்தி வந்து பார்வதி கிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்காப்ல. பார்வதி மறுபடியும் அதே பாயிண்ட் தான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நீ என்னைக்குமே எனக்காக நின்னது கிடையாதுடா, உனக்காக நான் எவ்வளவு நின்றுக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நீ நின்ற மாதிரி நானும் நின்றுக்கேன், ஏன் அப்படிலாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் ஒரு பக்கம் கேட்டுக்காப்ல. இதுல கோர்ட் டாஸ்க் வரைக்கும் எடுத்து பேசுறாங்க. கோர்ட் டாஸ்க்ல லாயரா நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ண, அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ண, நீ எவிடன்ஸா யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, எவிடன்ஸா யூஸ் பண்ணா நீ அந்த பக்கம் முழுசா போயிருப்படா அப்படிங்கிற வரைக்கும் நம்பிக்கை இவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல மறுபடியும் சரி ஓகே வேணானா போ அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் போ, அப்படி இல்லடா அப்படி சொல்லிட்டு பார்வதி ஒரு பக்கம் இழுக்கன்னு இவர் விலகி போறாரா, அவங்க மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறாங்களா, இது ஒரு கதைன்னு சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல வர பார்வதி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, சாண்ட்ரா நீ என்னைக்குமே எனக்காக நின்னதில்லைன்றதை ரொம்ப ஓப்பனா என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அன்னைக்கு கோர்ட் டாஸ்க் முடிஞ்சு வெளியே வந்து ரம்யாவும் சாண்ட்ராவும் பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மேட்டர் தான் சொல்றாங்க. பட் என்ன சொன்னாங்கன்றது சொல்ல, சாண்ட்ரா சொன்னாலாம், என்ன சொன்னா எப்ப சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவ சொன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்போ உனக்கு சாண்ட்ரா தான் முக்கியம், நீ சாண்ட்ரா கூடவே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அது இல்லடா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. இல்ல கடைசியா கமர்தின்னு சொன்ன டைலாக் தான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. நேத்து கூட வினோத் என்ன கூப்பிட்டு வச்சு அவ்வளவு அட்வைஸ் பண்ணா, வேணாண்டா இதெல்லாம் வெளியே போய் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப கேட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் இருக்கோம் பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கிட்ட வந்து பேசலையா. அதாவது வினோத் அவ்வளவு அட்வைஸ் பண்ணா அவன் பேச்சை கேட்காம அவன்கிட்ட வந்து பேசுறேன்ல, அந்த மாதிரி சாண்ட்ரா அவ்வளவு அட்வைஸ் பண்ணா அவன் பேச்சை கேட்காம என்கிட்ட வந்து பேசணும், அதான முறை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. சரி ஒன்னு பண்ணட்டுமா, நீ தனியாவே இரு நான் தனியா இருக்கேன், பாரு என்ன பண்ண சொல்றேன். ஆக மொத்தத்துல கமர்தினும் பார்வதியும் பேசுற பேச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீயா சொந்தமா யோசிச்சு திருந்திரவும் கூடாது, ஒருவேளை எவனாச்சும் எஃபோர்ட் போட்டு உன்னை திருத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணா அவன் கூட சவகாசம் வச்சு கூடாது, அவன் பேச்சையே நீ முதல்ல கட் பண்ணிடணும், புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. அப்ப எனக்கு தெரியல நீ வந்து எனக்காக நிக்கிறியா இல்லையான்னு. நீ என்ன சொல்ற அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. அண்ட் வினோத் கேப்டன் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுல வேற யாராலுமே அந்த மனுஷனுக்கு பிரச்சனை வரவே இல்லை. ரெண்டு பிரச்சனையால மட்டும் தான் இந்த மனுஷனுக்கு பிரச்சனையே வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை வேற யாரும் கிடையாது, பார்வதி சாண்ட்ரா தான். பார்வதியை தான் வந்து சொன்னாங்க, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிச்சனுடைய இன்னரு அவுட்ரு பிபி அதுக்கப்புறம் சூப்பர் டெலக்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வினோத் என்ன பண்ணாருன்னா, அந்த அவுட்டர்ல வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்குது, அதை மட்டும் கூட்டி எடுத்துருங்க சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நான் ஈவினிங் மேல தான் கூட்டணும்னு முடிவு எடுத்திருக்கேன், அப்பதான் வந்து கூட்டுவேன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏமா இப்போ ரொம்ப அழுக்கா இருக்குமா, இதை மட்டும் கூட்டி எடுத்துருங்க, அதுவும் இந்த ஒரு சின்ன பகுதி அதுல இருக்கிற அழுக்க மட்டும் எடுத்துருங்கன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு மண்டே வர ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷனை பார்க்கறதுக்கே பரிதாபமா இருந்துச்சு. எங்கேருந்து இவங்களெல்லாம் முடிச்சு கூட்டு வந்தீங்க, இவங்கெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்குள்ள ஒவ்வொரு கேட்டனும் படுற பாடு இருக்கு. கடத்துல இவ்வளவு பாடுபட்டாலும் வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க கிடைக்கக்கூடிய அப்ரிசியேஷன் இருக்கு பாருங்க, அது இன்னும் பயங்கர ஹைலைட்டா இருக்கும். இதுல வர கடைசியில் பார்வதி சரி விடுங்க அவ பண்ணட்டா என்ன நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்வதி பண்ணா உருப்படியா பண்ணுவாங்களா, அதையும் புலம்பிட்டு தான் பண்றாங்க. இப்போ எங்கிட்டு சுத்தினாலும் கடைசியில் சாண்ட்ரா எங்க திரும்ப வந்து நின்றுவாங்க, மெடிக்கல் இஷ்யூ, எனக்கு பீரியட்ஸ் ஒரே ஒரு காரணத்தினால தான் என்னால எந்த வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல அந்த ஒரு வார்த்தையை வச்சே முடிச்சுட்டு போயிடுவாங்க பாருங்க. மட்டும் நான் சொல்றேன் இந்த இடம் மட்டும் புரியல பண்ண மாட்டீங்களா. அப்புறமா இந்த வாரத்துடைய நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கேப்டன் வினோத்தை மட்டும் தான் யாராலும் நாமினேட் பண்ண முடியாது, மீதி இருக்கிற 12 பேரையும் முடிஞ்ச அளவுக்கு நாமினேட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் நாமினேஷன் தான் வச்சாங்க. அண்ட் இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸே கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும் அப்படிங்கிற பேரில் டைரக்ட் நாமினேஷன், பட் வந்து பெயிண்ட் எடுத்து கணத்தில் தடவி இவங்களை தான் நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா. உங்க முன்னாடி இருக்கும் பெயிண்ட் எடுத்து அந்த நபருடைய முகத்தில் பூசணும். ஸோ இதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சாண்ட்ராக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான ஓட்டு வந்துச்சு. மொத்தமாக 6 ஓட்டு வந்துச்சு. ஆதிரை, கமர்தீன், கனி, வினோத், அரோரா அண்ட் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு பிரஜன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதை இப்போ வரைக்கும் பிடிச்சி ப்ரொலாங் பண்ணிருக்காங்க. எப்போ கோவப்படுறாங்க எப்போ சிரிச்சு பேசுவாங்கிறது எதுவுமே தெரிய மாட்டேது. திடீர்னு பயங்கரமா கத்துறாங்க, பயங்கரமா ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல கமர்தீனுக்குலாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணணுமா வேணாமான்ற மாதிரி தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்வதி போயிட்டு சாண்ட்ரா ஒன்று சொன்னா ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியே கமர்தீனையும் சேர்த்து நாமினேட் பண்ணி வச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நேத்தெல்லாம் சாண்ட்ரா கிட்ட போய் சமாதானம் பேசினதே கமர்தீன் தான். ஆனா இன்னைக்கு வந்து நாமினேஷன்ல ஒரு பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல திவ்யா என்ன சொன்னாங்கன்னா முழுக்க பாசிட்டிவாவே சொன்னாங்க.
நான் எங்கேயுமே அவங்கள பற்றி இன்டெரக்டாக பேசினது கிடையாது, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், சிஸ்டர் மாதிரி தான் இப்பயுமே பார்க்குறேன், அவங்க தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவங்கள யோசிச்சு என் கேம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொத்தம் 6 பேர் நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஆனா நான் அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறேன். இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போய் டவுன் ஆகுறேன். அண்ட் சாண்ட்ராக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து மொத்தமா 5 ஓட்டு வந்துச்சு. கமருதீன், விக்ரம், சபரி, சுபிக்ஷா அண்ட் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஃப்ஜேக்கு பாத்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அரோரா சொல்லியிருப்பாங்கல்ல 10 விஷயம் இருக்கு, அந்த 10 விஷயத்தை மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா உன் கேரியரே க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அது வந்து நிறைய சண்டையெல்லாம் வார்த்தையெல்லாம் வந்து விடுறான், அவன் வாய்ஸ்ல வந்து கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி எஃப்ஜேவை நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஆதிரை கிட்ட பேசின விஷயம் நான் பேசியிருக்க கூடாது, ரொம்ப தப்பு. அண்ட் அடுத்து அமித்துக்கு பாத்தீங்கன்னா 2 ஓட்டு வந்துச்சு. இந்த 2 ஓட்டை யார் போட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதிரை, அரோரா 2 பேருமே ஜோடியா போட்டிருந்தாங்க. சரி 2 பேரும் ஜோடியா போட்டுருக்காங்க, ரீசனாச்சும் டிஃபரெண்டா சொல்லுவாங்களான்னு சொல்லி பார்த்தா ரீசனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கிரிட்டிசிசத்தை அக்செப்டே பண்ணிக்கப்பட்டார், கொஞ்சம் கூட அக்செப்டன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவங்க எதை மனத்தில் வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து எஃப்ஜேக்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு லாயர் அரோரா தானே வந்திருப்பாரு, அவன் மன்னிப்பு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி அமித் வந்து முடிச்சு விட்டுருப்பார். அதுக்கு வெளியே வந்து பயங்கரமான ஆர்குமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வீக்கெண்ட் எபிசோட்லயே அது வந்து ஆதிரை மேல தான் தப்பு, அவர் பண்ணது கரெக்ட் தான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் அதை மனசுல வச்சுட்டு தான் நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கிரிட்டிசிசம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா அதை வந்து கேரி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த கமருதீனுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 3 ஓட்டு வந்துச்சு, கனி, சபரி அண்ட் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கனியும் சபரியும் வந்து சண்டையில நிறைய வார்த்தையை விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. திவ்யா கிட்டலாம் நிறைய வார்த்தையை விட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல வாங்கி கேட்டுக்கிட்டாரு இல்லையா, சோ அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு. பார்வதியோட சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2-3 வாரம் கொஞ்சம் அமைதியா அந்த மாதிரி இருந்துச்சு. போன வாரம் மறுபடியும் ஆடின உடனே மறுபடியும் அதே ரீசன் சொல்லி நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சாண்ட்ரா தான் இருக்கிறதுலே பயங்கரமான ஹைலைட். அதாவது திவ்யாவோட பிரச்சனை நடக்கும்போது உங்க வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, சோ அதையே ஒரு ரீசனா சொல்லி அந்த இடத்துல என்னால பேச முடியாம போயிடுச்சு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி நாமினேட் பண்றாங்களாமா. திவ்யா கிட்ட பேசினது அங்க என்னால பேச முடியல. அண்ட் இந்த பார்வதிலாம் போன வாரம் போட்ட ஆட்டத்துக்கு எப்படியும் ஒரு 4-5 பேராச்சு கழுவி ஊத்தி நாமினேட் பண்ணி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா வெறும் 2 பேர் மட்டும் தான் நாமினேட்டே பண்ணாங்க, வினோத் அண்ட் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட போன வாரம் மைக் போடாம சுத்தினாங்க, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அதையும் உருப்படியா பண்ணல இல்லையா, அதே ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. ஆட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, எப்பயும் போல எங்களோட ஆர்கியூ பண்ணி நீங்க மிஸ் பண்ணீங்க. இதுல ஆதிரை அமித் பேரை சொல்லாம வேற யார் பேரை சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்களோ என்னவோ, அமித் பேரை சொன்னதுனால அமித் வந்து ஆதிரை பேரை சொல்லி விட்டாப்ல, கேம்ல கொஞ்சம் கூட இன்வால்வ்மெண்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அமித் போட்ட அந்த ஒரே ஒரு ஓட்டுனால தான் ஆதிரை இந்த வாட்டி நாமினேஷனுக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஆதிரை கிட்ட இருந்தது மொத்தமே 2 சான்ஸ் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒன்னு கேப்டன்சி இல்லைன்னா நாமினேஷன்ல வராம தப்பிக்கிறது. ஒரு ஓட்டு வந்ததுனால தப்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. கடத்துல பிக் பாஸ் ஒரு ஓட்டு வாங்கணும்னு தூக்கி லாரில ஏத்தி விட்டாரு. தேங்க்யூ. அடுத்த திவ்யாக்குமே வெறும் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் வந்துச்சு. அந்த ஒரு ஓட்டுமே யார் போட்டிருந்தானா அமித் தான் போட்டிருந்தாப்புல. போன வீக்கெண்ட் எபிசோட்ல அமித் வந்து அடி வாங்கியிருந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவ்யா தான். அவர் வந்து எனக்கு அட்ரஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விட்டாங்க இல்லையா, ஸோ அதனால நிறைய ட்ரிகர் பண்றாங்க. ட்ரிகர் பண்றது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்றது காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்புல. ட்ரிகர் பண்ணி சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அடுத்த சுபிக்ஷாக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தான் வந்துச்சு. அது ஒரு ஓட்டை வந்து எஃப்ஜே போட்டிருந்தான். அந்த எஃப்ஜே சுபிக்ஷாக்கு போட்டதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து எஃப்ஜேவை நாமினேட் பண்ணும்போது ஆதிரை பார்த்து 10 ரீசன் இருக்கு, அதை நான் சொன்னேன் அப்படின்னா அவருடைய கேரியரே ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ல, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நாமினேட் பண்ணார் இல்லையா. ஸோ அதே மாதிரி விக்ரம் ஒரு அடி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுபிக்ஷாவை இங்கே நாமினேட் பண்றாப்புல. விக்ரம் அந்த டாஸ்க்ல வந்து அண்ணனுக்காக விட்டு கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சுபிக்ஷா விட்டு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல எனக்கு பெருசா தெரியல. வீக்கெண்ட் எபிசோட்ல சேதனை சொல்லும் போது தான் எமோஷனல் வச்சு ஒரு கேம் விளையாடிருக்காரு, அந்த எமோஷனல் கேம்ல நீ அடிமையா இருந்திருக்கியா அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால உன்னை நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு அடி அடிச்சு சுபிக்ஷாவை நாமினேட் பண்றாராம். வீக்கெண்ட் எபிசோட்ல பாக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவன் உண்மையாவே அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு வந்தா அப்படின்றதுனால. அந்த அடுத்த சபரிக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 2 ஓட்டு வந்துச்சு, எஃப்ஜே அண்ட் சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுபிக்ஷா வந்து வழக்கம் போல சபரி கிட்ட கேம்ல பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல எஃப்ஜே பாத்தீங்கன்னா ரம்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல எல்லாரும் சொன்ன மாதிரி சபரின்னு சொன்னாப்ல, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லல, எமோஷனல் கேம் தான் இன்னும் ஆடுறாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஃப்ஜே 2 பேர் தான் நாமினேட் பண்ணா, 2 பேருக்கு கிட்டத்தட்ட எமோஷனல் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நாமினேட்டே பண்ணியிருக்கேன். பட் அதே எமோஷனல் கேம் தான் அவனுமே ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் ஆடலன்னு சொன்னாலுமே ஆதிரை வந்து இவ்வளவு கழுவி ஊத்துனாலுமே மறுபடியும் ஆதிரை போய் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு திரும்ப கூட தான் செய்து ஆடிட்டு இருக்காப்ல. ஈவன் அரோரா கூட அதே கேம் தான் ஆடிட்டு இருக்கான். அவன் அந்த கேம் ஆடிட்டு மத்தவங்க கிட்ட அதே ரீசன் அவன் சொல்லிட்டு இருக்கான். சபரி பூசி முழுந்தனால எனக்கு வந்துட்டு சபரி. அந்த கடைசியா கனி அண்ட் அரோரா 2 பேருக்குமே ஒரு ஓட்டு வந்து நாமினேஷனுக்குள்ள வந்திருந்தாங்க. இவங்க 2 பேருமே நாமினேட் பண்ணது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதி மட்டும் தான். சோ பார்வதி என்ன ரீசன் சொல்லிட்டாங்கன்னா கனி பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய கேமோட இன்வால்வ்மெண்ட் குறைஞ்சு போச்சு, அவங்களுடைய கிராஃபே இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்து அரோராக்கு வந்து
கேம் நல்லா விளாடுறா, இருந்தாலும் வீட்டு வேலைகள் சரியா பண்றது இல்லை இல்லையா, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் நாமினேட் பண்ணி 2 பேருமே நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. வீட்டு வேலைகளை நீங்க வந்து தவிர்த்திருக்கீங்க. சோ அதனால இப்போதைக்கு மொத்தமா 13 பேர் வீட்டில் இருக்காங்க. இந்த 13 பேர்ல இருந்து 11 பேர் இந்த வாட்டி நாமினேஷனுக்குள்ள வந்துட்டாங்க. வினோத் கேப்டன் அப்படிங்கிறதுனால அவர் நாமினேட் பண்ண முடியாது. அது போக பாத்தீங்க அப்படின்னா விக்ரமுக்கு மட்டும் தான் யாருமே ஓட்டு போடாம தப்பிச்சிருக்காப்ல. விக்ரம் நாமினேஷனுக்குள்ள வந்தாலும் பெருசா அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் இந்த 11 பேர்ல இருந்து யார் எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஓட்டு வாங்கி லாரியில் ஏற்றிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆதிரே எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு தான் ஹை சான்சஸ் வந்திருக்கு. எப்படியும் சாண்ட்ராவை அனுப்ப மாட்டாங்க. ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் வச்சு பிரஜன் குழந்தைகளோட உள்ள வருது, அது ஒரு எமோஷனலா கிரியேட் பண்றதுக்காக கண்டிப்பா அவங்கள வச்சிருப்பாங்க. ஒருவேளை டபுள் எவிக்ஷனா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆதிரை அண்ட் கனி இவங்க 2 பேரும் வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கலாம். ஆதிரை, கனி, பார்வதி போன வாரம் முழுக்க போட்ட ஆட்டத்துக்கு என்னடா கம்மி ஓட்டு தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருந்தா, பார்வதி பாருங்க என்னடா என்ன நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லி அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்களாமா. எப்பேற்பட்ட காமெடி பாருங்க. இதுல அவங்க நாமினேஷன்ல வந்துட்டாங்கன்ற வருத்தத்தை விட விக்ரம் தப்பிச்சாராமா, அந்த வருத்தம் தான் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து சொல்றதுக்கு நிறைய ரீசன்லாம் இருந்துச்சு. இந்த கோட்டாஸ்ல வந்து சாரி கேட்க சொன்னல, அது அண்ட் எது சொன்னாலும் உடனே சாரின்னு சொல்லி கேட்டல, இந்த மாதிரி எத்தனை ரீசன் வேணாலும் சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு வேற 2 பேர் இருந்ததுனால தான் ஒன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா ஒரு ஒன்று ஆத்துவாங்கல, அந்த ஆத்தை இப்பயும் ஆத்திட்டு இருக்காங்க. விக்ரமுக்கெல்லாம் போய் போடாம விட்டுட்டீங்க. அண்ட் வினோத் காலைல கேப்டனோட மீட்டிங் போட்டு பேசும்போதே கிச்சன் டீம்ல இருந்து கனி எஞ்சி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வெசல் வாஷ் பண்ற இடத்துல கப்பை வைக்காதீங்க, கப்பை மட்டும் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிருங்க, அதை மீறி அங்கே இருந்துச்சுன்னா நான் கேப்டன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தா சாண்ட்ரா வந்து அந்த கப்பை கழுவாம வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. கனி எடுத்து கேப்டன் கிட்ட சொல்லி கேப்டன் வந்து சாண்ட்ரா கூப்பிட்டா அங்கேருந்து வந்துட்டு நான் வந்து கழுவலாம் தான் வந்தேன், பட் அந்த இடத்துல வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்களா அதனால தான் கழுவல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப கனி வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க கழுவு வந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் விளைவிக்கிறேன், நீங்க கழுவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நீ பேசுறதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன், நான் கேப்டன் கிட்ட தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி கனியை கண்டுக்காம பேசினோடனே கனிக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ட் வினோத்துமே என்ன சொன்னார்னா, நீ பாருமா கொத்தமல்லி கழுவிட்டோம் இல்ல எது வேணா கழுவிட்டு போட்டோம், கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு சொன்னா தள்ளிப்பாங்க, நீங்க கழுவிட்டு போயிருங்கன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கப்பை கழுவிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே கனிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டது. என்ன நம்ம மூஞ்சி கொடுத்து பேசுறோம், அவங்க மூஞ்சி கொடுத்து பேசாம யார்ட்டையோ பேசுற மாதிரி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்டசியா சி அப்படிங்கிற மாதிரி சீன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களாமா. அதுக்கு இவங்களுக்கு பயங்கரமா எமோஷன் ஆயிடுச்சுன்ற பேர்ல மறுபடியும் போயிட்டு பயங்கரமான ஒப்பாரிலாம் வைக்கிறாங்க. சுபிக்ஷா போயிட்டு என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்டா சீன்ற கேவலமான வார்த்தைலாம் யூஸ் பண்றாங்க. அந்த லேடி கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவ்வளவு சொன்னாலும் கேட்காம எப்படி இப்படிலாம் கேவலமா பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வா என் தலையில வந்து ஏறு வா அறிவில்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காத கேள்வியெல்லாம் இவங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்பாங்களாமா. ஆனா இவங்கள பார்த்து ஒருத்தங்க சீன்னு சொன்னதுக்கு போய் ஒப்பாரி வைக்கிறாங்களா. என்ன அப்படி பேசுறீங்க, சொல்றேன் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த வீட்டில் யாராச்சும் போயிட்டு இந்த மாதிரி ஒப்பாரி வச்சு அதுக்கு போய் கேப்டன் அட்ரஸ் பண்ணலான்னு வைங்களேன், வீக்கெண்ட் எபிசோட்ல சம்பந்தப்பட்ட ஆட்களெல்லாம் விட்டுட்டு கேப்டனா நீ போய் ஏன்டா கேட்கல அப்படிங்கிற மாதிரி சட்டையை பிடிச்சி கேட்டுருவார் இல்லையா. அதனால வினோத் போயிட்டு சாண்ட்ரா கிட்ட பயங்கரமா பொறுமையா எக்ஸ்பிளைன்லாம் பண்றாப்ல. இங்க பாருமா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா நம்ம சண்டை சச்சரவுன்னு எவ்வளவுதான் இருந்தாலும் நாளைக்கு காலையில் முழிச்சா அவங்க மூஞ்சில தான் முழிச்சாகணும், அதனால எவ்வளவு சண்டையா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிதான் ஆகணும். நான் சொல்றது புரியுதா சொல்லி கேட்டா புரியல அப்படின்றாங்க. இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையா, நான் இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலனா நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியல, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வினோத் கிளம்பி வந்து கணக்கிட்ட நீங்க அவங்க மூஞ்சி பார்த்து தான் பேசுனீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க மூஞ்சி தாங்க பார்த்து பேசினேன், அவங்க தான் என்ன மதிக்கவே இல்லை, அதனால தான் சீன்ற மாதிரி சொன்னேன், நீங்க சீன் சொன்னதுக்கு ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு கணிச்சாக்காகிறாங்க. இது எல்லாத்தையும் விட கடைசியா சாண்ட்ரா ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஷோல பேசுறதுனால என்ன கத்துக் கொடுக்க ட்ரை பண்றாங்க, தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எது சீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அது தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜ். எப்படிதான் மனசாட்சி இல்லாம இந்த நடிப்பு இறக்கியால இந்த மாதிரிலாம் பேச முடியுதுன்னு சத்தியமா தெரியலையே. இந்த மாதிரிலாம் நான் பேசுனதே கிடையாது, மற்றவங்க பேசுறது கேட்கும்போது எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. இவங்க இந்த ஷோக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்கன்றதெல்லாம் நம்மளே பார்த்துருக்கோம். ஏன் ஈவன் அவங்களுக்கே தெரியும், அதாவது வா என் மண்டையில வந்து ஏறு வா அறிவில்லையான்ற மாதிரி கேட்டாங்க. கனியெல்லாம் பார்த்து கிளவி வயசாகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. காலைல கூட திவ்யா பார்த்து சாக்கடைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. யாரு என்னன்னு பார்க்காம எல்லாத்தையும் பிடிச்சி கத்துறது கதறது ஆர்ப்பாட்டம் பண்றதுன்னு எல்லா வேலையும் இவங்களே தான் பார்க்கறாங்க. கூட இருந்த திவ்யா பிடிச்சி கழுவி ஊத்துறாங்க. ஏன் புருஷனையே தப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த வேலை எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு எப்படிதான் அடுத்தவங்களை பார்த்து தேர்ட் ரேட்டட் சீப் லாங்குவேஜ் சொல்றதுக்கும் மனசு வருதுன்னு தெரியல. இதுல வேற இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு என் குழந்தைங்க எல்லாம் இந்த ஷோவை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி எல்லாம் வேற சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு தேர்ட் ரேட் சீப்பான ஒரு லாங்குவேஜ். அதோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. சரி எபிசோட் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று எபிசோட்லயே சொல்லியிருந்தோம், நடிப்பறைக்கு நாட்டம் மீண்டும் ஆரம்பிக்கும்
ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு முழு எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா நடிப்பறைக்கு தான் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. காலையிலேயே அமித் கிட்ட வந்து திவ்யா பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே பொய் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி தான் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்கிறது தெரியல. இதில் வர நாமினேஷனில் கனி ஒரு விஷயத்தை கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது தனிமையில் இருக்கேன், எல்லாருமா சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வேணும்னே கிரியேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பிக் பாஸுக்குனே ஒரு ஃபார்மட் இருக்கு. அதாவது மொத்த பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சாங்க அப்படின்னா அந்த மொத்த பேர் மேலே நியாயமே இருந்தாலும் அந்த ஒத்த பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை கையில் எடுத்து ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அது மற்ற பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நடிப்பறைக்குன்னு வரும்போது அது மாதிரி சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலுமே சாண்ட்ராவை எவிக் பண்ணி வெளியே அனுப்புவாங்களான்னு சொல்லி கேட்டால் அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்ட் வந்துடும். ஸோ ஃபேமிலி ரவுண்டில் பிரஜன் மறுபடியும் குழந்தைங்களோட வீட்டுக்குள்ளே வரணும். சாண்ட்ராவுடைய எமோஷன் நார்மலாகவே பயங்கரமாக இருக்கும். குழந்தைங்களை பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அதான் டாக் ஆஃப் தி டவுனாகவே இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே சாண்ட்ராவை அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த வாரம் எவிக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வேணா நீங்களே நோட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வாரத்துடைய எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆதிரி தான் எவிக்டாய் வெளியே போவாங்க அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அது ஆதிரிக்கே நல்லா தெரிஞ்சிருக்குன்றது நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும் வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ மீடியா மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பபாய் அண்ட் டேக் கேர்.